வணக்கம் மக்களே, நான் உங்கள் கோகுல். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா, 2 நாளைக்கு முன்னாடி 27/9/2025 அன்னைக்கு வந்து டிவிகே மாநாடு கரூர்ல வந்து நடந்திருந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அன்னைக்கு ஒரு பெரிய துயரமான சம்பவம் நடந்திருந்துச்சு. என்னன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 40 பேர் வந்து கூட்ட நெரிசல் இறந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 18 பெண்களும் 13 ஆண்களும் வந்துட்டு அதுல 2-3 குழந்தைகளும் இறந்துட்டான்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு அறிக்கை வந்திருந்துச்சு. இதுல நடந்தது பின்னணி என்னன்றதை பார்க்கலாம். நம்ம வந்துட்டு முதல்ல டிவிகே மாநாடு வந்துட்டு எங்க நடந்துச்சுன்னு பார்த்தா கரூரும் ஈரோடும் ஹைவேஸ்ல இருக்க வேலுசாமிபுரத்துல தான் வந்துட்டு இது நடந்திருந்தது இந்த மீட்டிங். ஆனா டிவிகே கட்சி மீட்டிங் வந்துட்டு கேட்ட பிளேஸ் ஒரு பிளேஸ், பட் ஆனா வந்து அரசாங்கம் கொடுத்த பிளேஸ் ஒரு பிளேஸ் வந்துட்டு, ஏன்னா அவங்க கேட்ட பிளேஸ்ல வந்துட்டு அரசாங்கம் கொடுக்காதனால அரசாங்கம் கொடுத்த பிளேஸ் வந்துட்டு ரொம்ப குறுகியான பாதை. கிட்டத்தட்ட ஹைவேஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 100 அடி அந்த மாதிரி தான் இருக்கிற ஒரு ரோடுல வந்துட்டு பர்மிஷன் கொடுத்திருந்தாங்க. அதாவது வந்துட்டு ஒரு அரசாங்கம் எப்படி முடிவெடுத்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, நார்மலா ஒரு கட்சி மீட்டிங் நடந்தாலே வந்துட்டு பயங்கரமான கூட்டம் வரும்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா டிவிகே கட்சியில இருக்க தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு நடிகர், தலை சிறந்த நடிகராகவும் இருக்காரு. இப்போ வந்துட்டு ஒரு கட்சிக்கு தலைவராகவும் இருக்காரு. அவர் கட்சி தலைவரா பார்க்க வராங்களோ இல்லையோ, பட் நடிகரா பார்க்க வரவங்கன்னு சொல்லிட்டு நிறைய கூட்டம் வந்துட்டு வருன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது வந்து அரசாங்கம் வந்துட்டு கரெக்டான ஒரு பாதுகாப்பு எடுத்து நடவடிக்கை எடுத்திருக்கணும். விஜய் அவர்கள் எதிர்பார்த்தது 10,000 பேர், ஆனா வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து 27,000 பேர் வந்திருந்தாங்க. ஆனா விஜய் வரதுக்கு வந்து கிட்டத்தட்ட 6 மணி நேரம் தாமதமாச்சுன்னு சொன்னாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா மக்கள், நம்ம பொதுமக்கள் தான் வந்துட்டு வரும்போது வந்துட்டு உங்களுக்கே தெரியும், ஒரு தலைவர் வராரு, ஒரு விஜய் நடிகர் வராங்கன்னா என்ன மக்கள் பண்ணுவாங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஃபுல்லா ரெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ற மீட்டிங் வந்து கிட்டத்தட்ட 6 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம், 5 to 6 மணி நேரம் டிலே ஆச்சு. இதுல வந்துட்டு இப்ப நடந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மீட்டிங் ஸ்டார்ட் ஆன கொஞ்ச நேரம் நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 15,000 பேர் வந்திருந்தாங்க. ஏன் மக்கள் வந்து தவிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 6 மணி நேரம் டிலே ஆனதுனால சாப்பாடு இல்லாம வந்துட்டு தண்ணி இல்லாம கொஞ்சம் தவிச்சாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது உண்மைதான், ஏன்னா வெயிலும் ஜாஸ்தி, தாக்கமும் ஜாஸ்தி. இப்ப டிவிகே தலைவர் வந்து மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 5:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு மீட்டிங் வந்துட்டு நல்லா போயிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 15,000 பேர் அந்த குறுக்கினோட ரஷ்ஷிங்கா தான் வந்துட்டு ஆல்ரெடி பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் என்ன நடந்த இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா, முதல்ல வந்துட்டு பேசிட்டு இருக்கும்போது மைக்ல எலக்ட்ரிக் சர்க்யூட் கட் ஆச்சு. இது வந்துட்டு நார்மலான ஒரு விஷயம் தான் சொல்லிட்டு அங்க இருக்க சொன்னதால பெருசா எடுத்துக்கல டிவிகே தலைவர் அவர்கள். ரெண்டாவது வந்துட்டு அந்த கூட்டத்தை ட்ரிகர் பண்ற மாதிரி அங்கிருந்து ஒரு செருப்பு வீசப்பட்டது. டிவிகே தலைவர் விஜய் மேல வந்து செருப்பு வீசப்பட்டது. இது யார் பண்ணாங்கன்றது இன்ன வரைக்கும் தெரியல, விசாரணை போயிட்டு இருக்கிறது. ஏன்னா ஒரு மாபெரும் தலைவரான வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு படத்துல அவ்வளவு ஒரு ஃபேமஸா இருக்கிற வந்துட்டு அவ்வளவு பேர் கூட்டத்துல வந்துட்டு செருப்பு வீசுறதுன்றது ஒரு கூட்டத்தின் ஒரு தூண்டல் தான். ஏன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் ஒரு செருப்பு எடுத்து அடிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, என் தலைவர் மேல யார் கை வைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க சண்டை நடக்கும்ன்றது ஒரு தூண்டல். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, 1 மணி நேரம் வந்து நல்லா போயிட்டு இருந்தது. டக்குன்னு பார்த்தா ஒரு ஆம்புலன்ஸ் வந்துச்சு. ஆம்புலன்ஸ் ஒரு ஆம்புலன்ஸ்ல 2 ஆம்புலன்ஸ்ல கண்டினியூஸா ஆம்புலன்ஸ் ரொட்டேஷன்லயே இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஆம்புலன்ஸ். அங்க வந்து விஜய் அவர்களுக்கே தெரியல இத்தனை ஆம்புலன்ஸ் எப்படி வந்துச்சுன்றது அவருக்கே தெரியல. விஜய் அவர்கள் கொடியை வச்சு, விஜய் அவர்கள் போட்டோ வச்சு அந்த ஆம்புலன்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. விஜய் அவர்களே பேசிட்டு இருக்கும்போது கேட்கிற அந்த கூட்டத்துல, இங்க எப்படி இந்த ஆம்புலன்ஸ் வந்துச்சு, நம்ம கொடியை வச்சுட்டு அவங்க நம்மளுக்கு கேட்டு ஃபன்னியா விட்டுட்டாரு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் மீட்டிங் முடிஞ்சிருச்சு. மீட்டிங் முடிஞ்சிட்டு போறப்போ ஏகப்பட்ட ரஷஸ். அங்க நடந்தது வந்துட்டு நம்ம மக்கள் மேலே தவறு இருக்கு. நான் என்னன்றேன்னா, கூட்டம் நிறைய இருக்கிற பிளேஸ் வந்து குழந்தைங்களை, பெரியவங்களை, வயசானவங்களை வந்து கூட்டிட்டு போகாதீங்க. அங்க இளைஞர்கள் பண்ண ஒரு அட்டுழியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கடை மேல ஏறி வந்துட்டு உட்காந்து கத்துறது, மேல ஏறி போறது, அதெல்லாம் யாரு பண்ணாங்கன்றது இன்ன வரைக்கும் தெரியல. ஏன்னா ஒரு நல்ல தலைவருக்கு வந்து மரியாதை கொடுக்குறவங்க அப்படி பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த கூட்டத்தை கெடுக்கிறதுக்குன்னு யாரோ வந்துட்டு இருக்காங்க. அந்த ஸ்பை யாருன்னு தான் தெரியல. இப்ப வந்துட்டு அதுக்கும் கேஸ் போட்டு நடந்துட்டு இருக்கிறது. இது முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கா விஜய் அவர்கள் வெளியே கிளம்புறாரு. விஜய் அவர்கள் வெளியே கிளம்புறப்போ விஜய் இருக்கிறப்ப வந்து சில பேர் மயக்கம் போட்டாங்க. ஆனா அதுக்கான தக்க ஆம்புலன்ஸ் வந்துட்டு அங்க வந்துருந்துச்சு. எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. ஆனா விஜய் அவர்கள் கிளம்பின வித்தின் 5 மினிட்ஸ்ல வந்துட்டு ஏகப்பட்ட வந்துட்டு வதந்திகள் ஸ்டார்ட் ஆச்சு. முதல்ல வந்துட்டு 9 பேர் செத்துட்டான்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு. விஜய் கிளம்பின உடனே அந்த கூட்ட நெரிசல் வந்து செத்துட்டான்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வந்துச்சு. டக்குன்னு பார்த்தா அங்க செந்தில் பாலாஜி அவர்கள், டிஎம்கே செந்தில் பாலாஜி அவர்கள் வந்துட்டு அதுக்கு முன்னாடியே வந்துட்டு அங்க வந்துட்டு அசம்பிள் ஆயிராரு. எங்க கரூர்ல வந்து அசம்பிள் ஆயிட்டு ஒரு சின்ன ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்குறாரு. அங்க பார்த்தா அவரே வந்துட்டு பேட்டி கொடுத்துறாரு. விஜய் அவர்கள் வந்திருக்காரு, கூட்டத்துல வந்துட்டு இத்தனை பேர் இறந்துட்டான்னு சொல்லிட்டு டக்குன்னு போறாரு. வித்தின் ½ hour வந்துட்டு அன்பில் மகேஷ் அவர்கள் வந்துட்டு அங்க போய் நிக்கிறாங்க. இவங்க 2 பேர் எப்படி அங்க போனான்றாங்க இன்ன வரைக்கும் கேள்விக்குறியா இருக்கிறது. அது மட்டும் இல்லாம அங்க வந்து டிஎம்கே பேர்ல ஆம்புலன்ஸ் ரெடியா இருந்திருக்கு. போஸ்டர் ஒட்டி ஆம்புலன்ஸ் ரெடியா இருந்திருக்கு. அங்க இருக்க எல்லாருமே கேட்கிற கேள்வி என்னன்னா, இங்க எப்படி ஆம்புலன்ஸ் வந்துச்சு, செந்தில் பாலாஜி எப்படி வந்தாங்க. அது மட்டும் இல்லாம அங்க அட்மிட் ஆகிற இடத்துல வந்துட்டு செந்தில் பாலாஜி ஸ்டிக்கர் போட்ட குளுக்கோஸ் பாட்டில், வாட்டர் பாட்டில் இருந்துச்சு. இதெல்லாம் எப்படி வந்து ஆல்ரெடி நீங்க ரெடி பண்ணி வச்சிருந்தீங்களா? ஏன்னா நீங்க ஸ்டிக்கர் ரெடி பண்ணா வந்துட்டு எப்படி ரெடி பண்ணுவாங்க, ஒரு கடையில ஆர்டர் கொடுத்து ரெடி பண்ணுவாங்க. ஆனா அவங்க ஆல்ரெடி ப்ரீபிளானா வந்தாங்கன்னு சொல்லிட்டு டிஎம்கே மேல ஏகப்பட்ட தரப்புகள் வந்துட்டு கடும் விமர்சனம் நடந்திருக்கு. டிவிகே அவர்கள் வந்துட்டு ஏகப்பட்ட விமர்சனம் இந்த 2 நாள் வந்து நடந்திருக்கு. இது டிவிக்கான சப்போர்ட் கிடையாது. ஒரு கட்சியை வைத்து இன்னொரு கட்சி வந்துட்டு ஒரு ஓட்டு சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு மக்கள் உயர துச்சமா நினைக்கிற அனைத்து கட்சிகளுக்கும் இது ஒரு பாடம் தான். வந்து இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்றது ஒரு பாடம் தான். இப்ப இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கா எல்லாரும் ஒரு கேள்வி, அங்க நிறைய பேர் வந்துட்டு பேஷன்ஸ் நாடகம் நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மயக்கம் விழுற மாதிரி விழுந்திருக்காங்க. அப்புறம் போய் பார்த்தா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வெளியே உட்காந்து அவங்களே அழுந்திருக்காங்க. இந்த மாதிரி துயர சம்பவங்கள்லாம் வந்துட்டு வீடியோ வந்து எடுத்து போட்டிருக்காங்க. இது நம்ம சொல்ல கிடையாது, எல்லாமே வீடியோ ஆதாரத்தோட வந்துட்டு எல்லா சேனலுமே போட்டிருந்திருக்காங்க. இது உண்மையா பொய்யான்றதே இன்ன வரைக்கும் தெரியல. 40 பேர் இறந்துட்டாங்கன்றதே உண்மையா பொய்யான்றது தெரியல.
வித்தின் 6 o'clock மேல வந்துட்டு உடற்கூறு ஆய்வு பண்ணக்கூடாதுன்றது வந்துட்டு ஒரு ரூல்ஸ் இருக்கு. ஆனா வித்தின் 6 to 9 o'clock உள்ள 40 பேருக்குமே வந்துட்டு உடற்கூறு ஆய்வு வந்து நடந்து முடிஞ்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா எல்லாரும் இது ஒரு கேள்வி, எப்படி டாக்டர்ஸ் ரெடியா இருந்தாங்களா வந்துட்டு இது பண்றதுக்கோசரம், எப்படி வந்துட்டு இவ்வளவு பேஷண்ட் வருவான்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் ரெடியா இருந்தாங்க, 6 மணிக்கு மேல பண்ணக்கூடாது, ஏன் இவ்வளவு வேகமா பண்ணாங்க வந்துட்டு உடற்கூறு ஆய்வுன்றது வந்துட்டு இன்ன வரைக்கும் நம்ம கேள்விக்குறியா கேட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம டிஎம்கே அவர்கள் வந்துட்டு இங்க பெருசா பேசப்படுற கட்சி பாத்தீங்கன்னா டிஎம்கே தான். ஏன்னா அவங்க தான் வந்துட்டு இந்த பிரச்சனையை வந்து தூண்டலான்றது எல்லாருக்கும் கேள்விக்குறி. ஏன்னு பாத்தீங்கன்னா அன்பில் மகேஷ் வந்தாங்க, செந்தில் பாலாஜி வந்தாங்க, டக்குன்னு பார்த்தா முக ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு நைட்டே வந்து நிதி உதவி ஒரு 10 லட்சம் ரூபாய் வந்து அறிவிக்கிறாங்க. எப்படி இது எல்லாமே டக்குன்னு நடந்துச்சு? எவ்வளவோ தமிழ்நாட்டுல பிரச்சனை நடந்திருக்கு. டிஎம்கே அவர்கள் வந்துட்டு எதுவும் முன்னேற வராம இந்த டிவிகே விஜய் ப்ராப்ளம் வந்து வித்தின் ½ an hour 1 hourல வந்து இவ்வளவு பெரிய முடிவு எடுக்கிறதுக்கான காரணம் என்ன? அன்னைக்கு நைட்டே வந்து ஒரு பிரச்சாரம் கொடுக்குறாரு டிஎம்கே தலைவர் வந்துட்டு முக ஸ்டாலின் வந்துட்டு, நான் நாளைக்கு வந்துட்டு கரூர் வந்துட்டு மக்களை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட் 10 மணிக்கு அறிக்கை வர்றாரு. ஆனா அடுத்த நாள் வர கிடையாது. அது காரணம் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நான் டிவில பார்த்தேன், அந்த மக்களை பார்த்துட்டு எனக்கு மனசு தாங்கல, அதனால நான் வரலன்னு சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு தலைவருக்கான அழகா இல்லைன்றது எனக்கு தெரியல. வந்துட்டு மற்றபடி டிஎம்கேல அந்த முக்கிய தலைவர்கள் எல்லாம் போயிட்டு ஓட்டுக்காக சிம்பத்திக்கோசரம் இழுந்தெல்லாம் வீடியோ போட்டுருக்காங்க. இதுக்கு அப்புறமேட்டுக்கா விஜய் அவர்கள் வந்துட்டு இப்ப முக ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு ஒரு தனிப்படையை அமைச்சிருக்காங்க. யாரும் பார்த்தா ரிட்டையர்ட் ஜட்ஜ் வந்துட்டு ஒருத்தர் நியமிச்சிருக்காங்க. அவங்க பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா அருணா ஜெகதீஷ் என்ற ஒரு தலைமையில வந்துட்டு ரிட்டையர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜில் வந்துட்டு இந்த கேஸ் வந்து ஒப்படைச்சிருக்காங்க. ஆனா விஜய் அவர்கள் வந்துட்டு ஒரு கோரிக்கை என்ன வச்சிருக்காங்கன்னா, நீங்க எனக்கு சுப்ரீம் கோர்ட் மூலியமா பண்ணாதே, எனக்கு சிபிஐல வந்துட்டு வழக்கு வந்துட்டு மாத்தி கொடுங்க, நான் அங்க வந்து விசாரிச்சுக்கிறேன். ஏன்னா யார் ரிட்டையர்ட் ஜட்ஜுக்கு நியமனம் பண்றதே சீஃப் மினிஸ்டர் தான், உங்க தலைமையில பண்ணா அது எப்படி கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு சிபிஐ விளக்கம் வந்து மாத்தி கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கும் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒத்துக்கல. இதுக்கு வந்துட்டு எல்லாருமே சொல்றாங்க, ஏன் வந்துட்டு சிபிஐக்கு மாத்தலன்ற கேள்வியும் வந்து அங்க கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கான ஒழுங்கான பதிலும் கொடுக்கல. அடுத்து காவல்துறைகள் கிட்ட வந்து கேட்கறாங்க. பட் காவல்துறை கிட்ட என்னதான் கேள்வி கேட்டாலுமே கூட காவல்துறைக்கு தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா முக ஸ்டாலின் அவர்கள் தான். ஏன்னா முக ஸ்டாலின் சொல்றதை பொறுத்துதான் போலீஸ் வந்துட்டு இத்தனை பேர் போகணும் அத்தனை பேர் போகணுன்றது சொல்லுவாங்க. ஏன்னா வந்துட்டு இப்போ டிஐஜியா இருக்காரு, அவர் வந்துட்டு இங்க 15,000 பேர் வரான்னு சொல்லிட்டு இத்தனை பேர் வேணும்னு சொன்னா கூட அங்க சீஃப் மினிஸ்டர் என்ன பதில் சொல்றான்றதை பொறுத்து தான் போலீஸ் அவர்கள் போயிருப்பாங்க. ஏன்னா 27,000 பேர் வந்துட்டு ஒரு போலீஸ் வந்து 20 பேருக்கு சமன்ற மாதிரி அமைச்சு விட்டுருக்காங்க. அந்த கூட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. இது போலீஸின் தவறான்னு சொல்ல முடியாது. இது வந்துட்டு கவர்மெண்ட் தான் வந்துட்டு இவ்வளவு கூட்டம் வருவாங்க, இது நம்ம வந்து பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க தான் முடிவெடுத்து சொல்லி இருந்திருக்கணும். அதுவும் பண்ணவில்லை. போலீஸ் மேல என்னதான் குற்றச்சாட்டு பண்ணாலுமே கூட மக்களும் வந்து ஒத்துழைச்சிருக்கணும். போலீஸ் அவர்கள் வந்துட்டு அவங்க இப்ப கூட டிஐஜிக்கான பதில் ஒழுங்கா கொடுக்கல. பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல கேள்வி கேட்கறாங்க, அவர் வந்து எந்திரிச்சு போயிட்டார், நடுவில் வந்து எந்திரிச்சு போயிட்டாரு. ஏன்னா அவருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. இது வந்துட்டு இப்ப கவர்மெண்ட் மேல பிரஷரா மக்கள் மேல பிரஷரான்றது போலீஸ் தெரியல. சரி, போலீஸ் நம்ம விட்டுலாம். இதுக்கப்புறமேட்டுக்கா டிவிகே அவர்கள் மீது ஏகப்பட்ட விமர்சனம் வந்துட்டு டிஎம்கே அவங்களா இல்ல வேற கட்சிக்காரங்களா யாருக்கும் தெரியல. ஏகப்பட்ட வந்துட்டு ஃபேக் நியூஸ் ஃபேக் வீடியோஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. நம்ம அப்போசிஷன் பார்ட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு கரூருக்கு போய் விசிட் பண்றாரு. அவர் போய் விசிட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் இந்த இவ்வளவு பெரிய மாற்றங்களே வந்துச்சு. அவர் போய் விசிட் பண்ணிட்டு அவர் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து ஒரு அருமையான ஒரு மீட்டிங் கொடுக்குறாரு. வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு சின்ன பிளேஸ்ல ஒரு தலைவர் வரான்ற போது எப்படி நீங்க பர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் அந்த பிரச்சனையே வந்துட்டு பெருசா ஒரு திருப்பு முனையா வந்துச்சு. ஏன்னா நான் ஒரு தலைவர் வராரு, அவர் யாரு, ஒரு பெரிய நடிகர்னு தெரியும், நீங்க இவ்வளவு பேர் வரும்போது எப்படி இந்த பிளேஸ் வந்துட்டு நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்க, இது ஹைவே ரோடு எவ்வளவு பிளேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு கேட்டதுக்கு அப்புறமேட்டுக்கா தான் அந்த கேஸே வந்துட்டு பயங்கரமா திரும்பிச்சு. அதுவும் இல்லாம எல்லாரும் விமர்சனம், விஜய் அவர்கள் வந்துட்டு மீட்டிங் சொல்லி போயிட்டாரு, 40 பேர் செத்துட்டாங்க, கண்டுக்கல. சரி, பின்னாடி அங்கேயே இருப்பாங்களா? அங்க இருந்தா மட்டும் நீங்க என்ன பண்ணுவீங்க, வந்து விட்டுருவீங்களா மக்களை பாக்குறதுக்கு? அங்கேயும் போய் போட்டோ எடுக்கிற அது பண்றதா பண்ணிட்டு இருப்பீங்க. அதனால கிளம்பி போயிட்டாரு. அவர் பயங்கர துக்கத்தில் இருந்தது கூட யாருக்கும் தெரியாம ஃபுல் விமர்சனம் எடப்பாடி அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு. அவர் வந்துட்டு அங்க போய் ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பார். எந்த தலைவரும் தன் மக்கள் வந்துட்டு இறப்பாங்கன்னு சொல்லிட்டு யாரும் ஆசைப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள் சொல்லியிருந்தாரு. அப்புறமேட்டுக்கா நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களும் வந்துட்டு ஒரு நல்ல கருத்து பதிவு பண்ணியிருந்தாரு. இது வந்துட்டு எல்லாமே கவர்மெண்ட் மேலதான் தப்பு. விஜய் அவர்கள் வரான்றது விஜய் வந்துட்டு எல்லா மக்களும் போய் பாத்துக்க முடியாது, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க சொல்லிட்டு கவர்மெண்ட் தான் வந்துட்டு எல்லாம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு சீமான் அவர்களும். அன்புமணி ராமதாஸா இருக்கட்டும், பிஜேபி அண்ணாமலை அவர்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்துட்டு இதை தான் சொல்லியிருக்காங்க, கவர்மெண்ட் மேலதான் தப்பு. விஜய் அவர்கள் அடுத்த மீட்டிங் பண்றப்போ கொஞ்சம் பார்த்து பண்ணுன்றத ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம மோடி அவர்கள் வந்துட்டு வர முடியாதனால நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் வந்திருந்தாங்க, வந்துட்டு நேற்று விசிட் பண்ணியிருந்தாங்க. அவங்களும் அதே சொல்லியிருந்தாங்க, ஏன் கவர்மெண்ட் இவ்வளவு அலட்சியமா இருந்திருக்கீங்க, ஒரு தலைவர் வராங்கன்னா வந்துட்டு நீங்க தான் அந்த கூட்டத்தை கரெக்டா பார்த்துருக்குன்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. அனைத்து கட்சிகளும் வந்துட்டு டிவிகே அவர்கள் தான் வந்துட்டு திரும்பி இருக்காங்க. சில பேர் மேபி டிஎம்கே கூட்டணிகளா இருக்க சில பேர் வந்துட்டு கொஞ்சம் விஜய் மேல வந்து அவதூறா பேசியிருக்காங்க. கமல்ஹாசன் அவர்கள் கூட வந்துட்டு அவதூறா பேசியிருக்காரு. கமல்ஹாசன் அவர்களுக்கு வந்துட்டு மேபி கட்சியை பத்தி தெரிஞ்சிருக்குமா தெரியலன்னு தெரியல, பட் அவரும் வந்து டிவிகே மேலதான் அவதூறா பேசியிருக்காரு. ஒன்னு சொல்றேன், மக்களுக்கு என்ன சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, யார் வந்தாலும் சரி, அது எடப்பாடி அவர்களா இருக்கட்டும்,
ஸ்டாலினாக இருக்கட்டும், டிவிகே தலைவர் விஜய் அவர்களா இருக்கட்டும், யார் வந்தாலுமே நம்மளோட உயிர் நீங்க தான் பொறுப்பா பார்த்துக்கணும். நம்ம குடும்பத்தில் நம்ம தான் முக்கியம் நினைச்சு நீங்க வந்துட்டு நான் உங்களோட குழந்தைங்களா இருக்கட்டும், வயசானவங்களா இருக்கட்டும், ஹார்ட் பேஷண்ட் இருக்கட்டும், யாரும் கூட்டத்தை கூட்டிட்டு போகாதீங்க. விஜய் வரான்னு தெரிஞ்சாலே கூட்டம் வருன்றதுதான் இயல்பு. அது வந்து நீங்க வந்து கிட்டத்தட்ட 2 மாநாடு நடந்துச்சு, மதுரை நடந்துச்சு, இன்னொரு மாநாடு நடந்துச்சு. நீங்க அதே பார்த்திருப்பீங்க. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் வந்திருந்தாங்க. அதை தெரிஞ்சும் மக்கள் நீங்க தான் உசாரிக்கணும். நான் யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, இப்ப விஜய் வராங்கன்னா வந்துட்டு நீங்க அவர் வண்டி பின்னாடி வந்து துரத்திட்டு வர்றது, ஃபாலோ பண்ணிட்டு வர்றது, இதனால வந்து நிறைய விபத்துகள் ஏற்படுது. நீங்க வந்துட்டு ஒரு தலைவரை வந்துட்டு போற்றப்படுறது வந்து சந்தோஷம் தான். பட் நம்ம உயிரை வந்துட்டு துச்சமா நினைச்சிட்டு யாரும் பண்ணக்கூடாது. விஜய் அவர்களும் அது விரும்பவும் கிடையாது. எந்த தலைவர்களும் அது விரும்ப மாட்டாங்க. மக்கள் நீங்க தான் வந்துட்டு பொறுப்பா இருந்துக்கணும். அது மட்டும் இல்லாம என்ன சொல்றா, கட்சி அவர்கள் வந்துட்டு ஒரு மக்களின் உயிரை வைத்து ஓட்டு சம்பாதிக்கணும் யாரும் நினைக்க கூடாது. மக்களுக்கு வந்துட்டு ஒரு சிந்திக்க வேண்டிய வருஷம்னு இது நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் வந்துட்டு ஒரு ஓட்டுக்காக என்னெல்லாம் வந்துட்டு சேஞ்ச் பண்றாங்க, என்னெல்லாம் பண்றாங்கன்றத நீங்க தான் பார்த்து புரிஞ்சுக்கணும். மக்கள் அடுத்த வருஷம் 2024 யாருக்குனாலும் ஓட்டு போடுங்க, உங்களோட விருப்பம். நான் இந்த கட்சிக்கு போடுங்க, அந்த கட்சிக்கு போடுன்னு சொல்ல கிடையாது. யாரு மேலேயும் விமர்சனம் பண்ணாம நம்ம கரெக்டா இருந்துட்டோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காதுன்றதை மக்கள் புரிஞ்சுக்கணும்ன்றத என்னோட கருத்து. இதை பத்தின கருத்துன்றதை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.